ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ஆர்ஆர்பி குரூப் டியோட அப்ளிகேஷன் ஃபீஸ் ரீஃபண்ட் பண்ணுறதுல ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குரூப் டியோட அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலுக்கு 500 ருபீஸ், ஓபிசிக்கு வந்து 250 ருபீஸ், விமன் கேண்டிடேட்ஸ்க்கும் 250, எக்ஸ் சர்வீஸ் மெனு, பிடபிள்யூபிடின்னு இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ். யாரெல்லாம் 500 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறாங்களோ அவங்க சிபிடி எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணதும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து 400 ரூபாய் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி யாரெல்லாம் 250 ரூபா ஃபீஸ் பே பண்றாங்களோ அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து 250 வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது இதை ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு நம்ம பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி கேட்டாங்க. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் வந்து நாம் வந்து என்ட்ரு பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிக்ளரேஷன் வரும். ஐ ஹியர் பை கன்சர்ன் தட் மை ரீஃபண்ட் மே பி கிரெடிட்டட் டு த பேங்க் அக்கௌண்ட் லிங்க்டு வித் மை மென்ஷன் ஆதார் நம்பர். அதாவது உங்களுக்கு இந்த ரீஃபண்ட் அமௌண்ட்டுக்கு பேங்க் டீடைல்ஸ் எதுவுமே என்ட்ரு பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஆதார் நம்பர் மட்டும் நீங்க வந்து என்ட்ரு பண்ணா போதுமானது. ஸோ இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் வந்திருக்கும். நீங்க ஐ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அக்ரி வந்து கொடுத்துருப்பீங்க. ஸோ கொடுத்ததும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட ஆதார் நம்பர் வந்து நீங்க வந்து டைப் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஆதார் நம்பர் டைப் பண்ணும்போது சில ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு எரர் வருது. நோ ஆக்டிவ் பேங்க் மேப்பிங் ஃபவுண்ட், யுவர் ஆதார் இஸ் நாட் கரண்ட்லி சீடட் வித் எனி பேங்க் ஃபார் என்பிசிஐ பெனிஃபிட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் வருது. அப்ப இதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஆதார் நம்பரை பேங்க் அக்கௌண்ட் கூட நாம வந்து லிங்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா என்பிசிஐ வெப்சைட் வந்து நீங்க போகணும். ஓகேவா? ஸோ என்பிசிஐ வெப்சைட்டுக்குள்ள வாங்க. நீங்க கூகுள்ல போயிட்டு என்பிசிஐன்னு டைப் பண்ணினாலும் உள்ள வரலாம். இல்ல வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். என்பிசிஐ வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அபவுட் என்பிசிஐ இருக்கும். ரெண்டாவது கஸ்டமர் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த கஸ்டமருக்குள்ள வந்தீங்க அப்படின்னா யூபிஐ கம்ப்ளைண்ட், அதர் ப்ராடக்ட் கம்ப்ளைண்ட், என்இடிசி ஃபாஸ்டாக் ஸ்டேட்டஸ் இருக்கும். இதுல கீழே பாருங்க பேஸ்ன்னு ஒன்னு இருக்கும். அதாவது பாரத் ஆதார் சீடிங் எனேபிளர் இருக்கும். இந்த பேஸ்ன்னு இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுல இடது பக்கத்துல பாருங்க ஆதார் சீடிங் ஆர் டிசீடிங் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணதும் இந்த இடத்துல ரெக்வஸ்ட் ஃபார் ஆதார் சீடிங் கரெக்டா ஒரு 7 மினிட்ஸ் வந்து டைம் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே நீங்க உங்களோட ஆதார் நம்பர் பேங்க் அக்கௌண்டோட டீடைல்ஸ் வந்து என்ட்ரு பண்ணணும். ஓகே, ஸோ என்டர் யுவர் ஆதார்ன்னு இருக்கும். இந்த இடத்துல உங்களோட ஆதார் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்க. ரெக்வஸ்ட் ஃபார் ஆதார் இருக்கும். ஸோ சீடிங் இந்த இடத்துல இருக்கிற இந்த சீடிங்கை வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல கரெக்டா உங்களோட ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுங்க. இந்த சீடிங்கிறத நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ அதுல பாத்தீங்கன்னா சீடிங் டைப்புக்கு வந்து ஃப்ரெஷ் சீடிங். ஓகேவா? சோ சீடிங்கை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி கேட்கும் சீடிங் டைப். அதுல வந்து ஃப்ரெஷ் சீடிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் யுவர் பேங்க். சோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா பேங்கோட நேமும் வரும். சோ நீங்க எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, சோ எஸ்பிஐயா இல்ல ஐஓபியா இல்ல இந்தியன் பேங்கா, எந்த பேங்கோ அந்த பேங்கை வந்து கரெக்டா இதுல வந்து சூஸ் பண்ணுங்க. ஓகே, பேங்க் நேம் சூஸ் பண்ணதும் இந்த இடத்துல அக்கௌண்ட் நம்பர் இருக்கா? ஸோ இந்த இடத்துல உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்க. கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் இருக்க இடத்துல அகைன் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல உங்க அக்கௌண்ட் நம்பர், இந்த இடத்துலயும் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. எஸ்பிஐ சூஸ் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க சூஸ் பண்ணிருக்க அந்த எஸ்பிஐ பேங்க்ல உங்களோட அக்கௌண்ட் நம்பர் என்னவோ அதை என்ட்ரு பண்ணுங்க. ஹெச்டிஎஃப்சி சூஸ் பண்ணிருக்கீங்கன்னா எந்த பேங்க் சூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த பேங்கோட அக்கௌண்ட் நம்பரை கரெக்டா என்ட்ரு பண்ணுங்க. ஓகே, ஸோ என்ட்ரு பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, சோ என்னோட ஆதார் நம்பர் தான் கொடுக்கணுமா மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. யாரோட ஆதார் நம்பர் வந்து லிங்க் பண்ணிருக்கீங்களோ அந்த நம்பர் கொடுத்துக்கலாம். இது ஜஸ்ட் உங்களுக்கு அந்த 250 ரூபா அந்த 400 ரூபாயை ரீஃபண்ட் பண்றதுக்கு தான். ஓகேவா? சோ இப்போ இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்க ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? சோ இந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? சோ அதை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. சோ 792516 இருக்கு. உங்களுக்கு என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை டைப் பண்ணிட்டு இந்த சப்மிட்டை கிளிக் பண்ணுங்க. ஸோ சப்மிட் கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் வந்து பேங்க் அக்கௌண்ட் கூட என்ன ஆகிரும், லிங்க் ஆகிரும். இப்போ அகைன் ஆர்ஆர்பி வெப்சைட்டுக்குள்ள வாங்க. நீங்க அப்ளை பண்ணக்கூடிய அந்த பேஜுக்கு வாங்க. இந்த இடத்துல ஆதார் நம்பர் பேங்க் டீடைல்ஸ் ஃபார் ரீஃபண்ட் ஃபீன்னு கேட்டிருந்த இடத்துல ஆதார் நம்பர்னு கேட்டிருந்தாங்களா? இந்த இடத்துல உங்களோட ஆதார் நம்பரை இப்போ என்ட்ரு பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க வந்து ஆதார் நம்பரை ஒரு பேங்க் அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ணீங்க இல்லையா? அந்த ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணுங்க. இந்த இடத்துல உங்களோட ஆதார் நம்பர் தான் என்ட்ரு பண்ணணும்னு அவசியம் இல்லை.
எந்த ஆதார் நம்பர் வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட் கூட லிங்க் ஆகி இருக்கோ அந்த ஆதார் நம்பரை என்டர் பண்ணுங்க. உங்க அப்பாவோட ஆதார் நம்பர் லிங்க் ஆயிருந்தா அப்பாவோடது என்டர் பண்ணுங்க, அம்மாவோடது லிங்க் ஆயிருந்தா அம்மாவோடது. ஜஸ்ட் அந்த 250 rupees 500 rupees வந்து ரீஃபண்ட் பண்றதுக்கு தான் இது. ஓகேவா? சோ இதுல வந்து நம்மளோட ஆதார் நம்பர் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஒருவேளை உங்க ஆதார் நம்பரே பேங்க் அக்கௌண்ட் கூட லிங்க் ஆகி இருக்கு அப்படின்னா ப்ராப்ளமே இல்ல, உங்க ஆதார் நம்பரே கொடுத்துருங்க. எந்த ஆதார் நம்பர்னாலும் கொடுக்கலாம். அது வந்து பேங்க் அக்கௌண்ட் கூட என்ன ஆகி இருக்கணும், லிங்க் ஆகி இருக்கணும். ஓகேவா? சோ இப்போ நீங்க என்டர் பண்ணிட்டீங்க. ஆதார் நம்பர் என்டர் பண்ணதும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஆதார் லிங்க்டு வித் என்பிசிஐன்னு வரும். ஓகேவா? சோ எந்த பேங்க் கொடுத்தீங்களோ அந்த பேங்க், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீடட் ஆதார் நம்பர்னு உங்களோட ஆதார் நம்பர் இருக்கும். இவ்வளவுதான். ஓகேவா? சோ ஒன்ஸ் நீங்க என்பிசிஐ வெப்சைட் போயிட்டு உங்க ஆதார் நம்பரை வந்து ஆதாரை வந்து பேங்க் அக்கௌண்ட் கூட இந்த மாதிரி லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா சோ இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காவே நீங்க வந்து ஆதார் நம்பர் என்டர் பண்ணும்போது உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் இந்த மாதிரி வந்துரும். ஆதார் லிங்க்டு வித் என்பிசிஐ, எந்த பேங்கோ அந்த பேங்க் வந்து வந்துரும். ஓகேவா? சோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே சிபிடி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த சிபிடி அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான அந்த 250 ரூபா இல்லைன்னா 400 ரூபா ஃபீஸை வந்து என்ன பண்ணிடுவாங்க, ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி குரூப் டிக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான A to Z வீடியோ வந்து உங்களுக்கு நான் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு கவனமா நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை தெளிவா பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. குரூப் டியோட அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் மார்ச் 2. ஓகே, மார்ச் 2ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணணும். கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா டைம் வந்து ஒரு 6 டேஸ் 5 டேஸ் கிட்ட தான் டைம் இருக்கு. ஸோ இன்னைக்கு பிப்ரவரி 24. சோ இந்த மாசத்துல 28 நாள் தான். இதுல ஒரு 4 நாள், மார்ச்ல ஒரு நாள், 5 நாள் கிட்ட தான் டைம் இருக்கு. சோ லாஸ்ட் மினிட்ல போயிட்டு அப்ளை பண்ணிட்டு இருக்காதீங்க. சர்வர் வந்து டவுனா இருக்கும். அதனால இன்னைக்கே நீங்க வந்து அப்ளை பண்ணிருங்க. அப்ளை பண்ணும்போது எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க. அப்ளை பண்றதுக்கு முன்னாடி எப்படி அப்ளை பண்ணணுங்கிற வீடியோவை தெளிவா பாருங்க. அதே மாதிரி இந்த ஆதார் நம்பரை வந்து எப்படி வந்து லிங்க் பண்ணணும், பேங்க் அக்கௌண்ட்டை வந்து எப்படி பேங்க் அக்கௌண்ட் கூட ஆதார் நம்பரை எப்படி லிங்க் பண்ணணுங்கிற வீடியோவையும் கரெக்டா பாத்துருங்க. ஓகேவா? சோ தெளிவா அப்ளை பண்ணுங்க. எந்த மிஸ்டேக்ஸும் பண்ணிராதீங்க. நான் திருப்பியும் சொல்லிட்டேன், ரீஃபண்ட் வாங்குறதுக்கு எந்த ஆதார் நம்பர்னாலும் கொடுக்கலாம். எந்த ஆதார் நம்பர் பேங்க் அக்கௌண்ட் கூட லிங்க் ஆகி இருக்கோ எந்த நம்பர்னாலும் கொடுக்கலாம். அது ப்ராப்ளம் இல்ல. ஓகேவா? சோ உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எஸ்எஸ்சி படிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க. குரூப் டி அப்ளை பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிருங்க. அதே மாதிரி ரயில்வே எஸ்எஸ்சி படிச்சிட்டு இருக்கேன் மேம், வந்திருக்க குரூப் டிக்கும் நான் வந்து அப்ளை பண்ணிருக்கேன், எங்க இருந்து படிக்கணும், எனக்கு எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ்ல குரூப் டிக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த பேட்சோட ஃபீஸ் வந்து 1999, லைஃப் டைம் வேலிடிட்டி, மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் எல்லா சப்ஜெக்ட்டும் இதுல கவர் பண்ணிடுவோம். ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான சிலபஸ், மெட்டீரியல் எல்லாமே இந்த ஒரு கோர்ஸ்லயே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். சாட்டர்டே உங்களுக்கு இதுல டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி நீங்க வந்து NTPC படிச்சாலும் இதுல என்ன கொடுத்துருக்கோமோ இதை மட்டும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ரயில்வேக்கு நான் டெஸ்ட் எடுக்கணும், எஸ்எஸ்சிக்கு நான் டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்லயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வேணும், டெய்லி பேசிஸ்ல நான் கரண்ட் அஃபேர் படிக்கணும், கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு அதுக்கான டெஸ்ட்டும் அட்டன் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் CA கோர்ஸ்லயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாமே நம்ம ஆப்ல பெர்ஃபெக்டா கொடுத்துருக்கோம். ஸோ அப்ளை பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. ஸோ இதுல இருக்கிறத மட்டும் படிச்சாலே போதும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். எந்த டைம்னாலும் நீங்க கிளாஸஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்க பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணாலும் சரி, இல்ல காலேஜ் போயிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். சோ ஒரு 18 வயசுலயே காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன படிக்கணும், ஏது படிக்கணும், சிலபஸ் எல்லாமே தேடிட்டு இருக்காங்க. சோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா காலேஜ் படிக்கும்போது அந்த 18 வயசுல ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா காலேஜை விட்டு வெளியே வர்றதுக்குள்ளே கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடலாம். குரூப் டிங்கிறது ரயில்வே நடத்தக்கூடிய ஒரு ஈஸியான எக்ஸாம். 10ஆம் கிளாஸ் தான் இதோட குவாலிஃபிகேஷன். ஒரே ஒரு லெவல் தான் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மட்டும் தான் இருக்க போகுது. அதே இது நீங்க ரயில்வேல அப்ரண்டிஷிப் பண்ண ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்ல மத்த ஸ்டூடெண்ட் எடுக்கிற மார்க்கை விட கம்மியான அளவு மார்க் எடுத்தா கூட நீங்க உள்ள போயிடலாம். உங்களுக்கு பிஇடியும் கிடையாது. இப்ப NTPC எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல வந்து CBT 1 இருக்கும், CBT 2 இருக்கும், டைப் டெஸ்ட், சைக்கோ டெஸ்ட்னு ஒவ்வொரு லெவலுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா குரூப் டி பொறுத்த வரைக்கும் நான் ஈஸியா உள்ள போகணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டி வந்து சூஸ் பண்ணி நீங்க வந்து படிக்கலாம். சிங்கிள் எக்ஸாம் தான். மொத்தமே 3 சப்ஜெக்ட் தான் படிக்க போறீங்க. மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ் பிளஸ் கரண்ட் அஃபேர். ஓகேவா? கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் படிக்க போறீங்க. ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி கூட நீங்க படிக்க வேண்டாம். ஏன்னா கரண்ட் அஃபேர்ல இருந்து 20 கொஸ்டின் ஜெனரல் அவேர்னஸ் தான். கரண்ட் அஃபேர்ல இருந்து 15 கொஸ்டின் வந்துரும். சோ இந்த மேக்ஸும் ரீசனிங்கும் பாத்தீங்கன்னா ரீசனிங் வந்து
ஒரு 30 நாள்ல முடிச்சிடலாம். மேக்ஸ் வந்து ஒரு 60 நாள்ல முடிச்சிடலாம். சயின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த 60 நாளைக்கு அப்புறம் ஒரு 40 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா சயின்ஸும் முடிச்சிடலாம். ஓகே, ஓவராலா குரூப் டிக்கு ரெடி ஆகுறதுக்கு ஒரு 100 டேஸ் போதும். இந்த 100 டேஸ் எப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நாள் படிக்க ஆரம்பிக்கீங்களோ அந்த நாள்ல இருந்து நீங்க கரண்ட் அஃபேரும் படிச்சுட்டு வந்துடணும். அப்ப அந்த 100 டேஸ்ல டே 1ல இருந்து நீங்க வந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த டே 1ல அன்னைக்கான கரண்ட் அஃபேர் படிச்சிடணும். பிளஸ் அன்னைக்கு ரீசனிங் மேக்ஸ்னு என்ன சப்ஜெக்ட் பிளான்ல இருக்கோ அதையும் படிச்சிடணும். ஸோ அப்படி கரெக்டா ஒரு 100 டேஸ் கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சிலபஸை முடிச்சிடலாம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 30 டேஸ் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுக்கணும். ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும். அந்த ஃபுல் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட் அனலைஸ் பண்ணணும். அதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா அதுக்கு சாப்டர் டெஸ்ட் எடுக்கணும், செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கணும். அந்த டெஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு அகைன் 2வது ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும், 3வது ஃபுல் டெஸ்ட். இப்படியே ஃபுல் டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணி உங்களோட ஸ்கோரை ஒரு 85 to 90 கிட்ட கொண்டு போயிட்டீங்கன்னா ஒரு டாப்பராவே குரூப் டில செலக்ட் ஆகிடலாம். சிம்பிள் தான். பட் உட்கார்ந்து படிக்கணும். ஓகே, படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா வேலைக்கு போயிடலாம். ஸோ வேற எதுவும் அப்ளை பண்றதுல டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டேன் எங்க இருந்து படிக்கணும்னு தெரியாதுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இம்மீடியட்டா ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இதுலயே கிளாஸஸும் வந்துரும், மெட்டீரியல்ஸும் வந்துரும், டெஸ்ட்டும் வந்துரும். வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டாம். இதுல இருக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஓகேவா? எல்லாமே கையில கொடுத்தாச்சு. நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா போஸ்டிங் வாங்கிடலாம். ஸோ வாய்ப்பை வந்து விட்டுறாதீங்க. ஓகேவா? திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.